2 வாரங்களாக நாங்கள் அந்த காரியங்களை பார்த்து கொண்டிருந்தோம். அந்த வாக்குத்தத்தத்திலே ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், கர்த்தர் இந்த வருஷம் எங்கள் மேலே மகிழ்ந்து களி கூறுவார் என்று சொல்லப்படுகிறது. எப்படியா? எங்கள் மேலே நாங்கள் அவர் மேலே மகிழ்ந்து களி கூறுகிறோமா? எத்தனை பேர் இன்றைக்கு சந்தோஷமா வந்திருக்கிறீங்க? எங்களுடைய சூழ்நிலைகளை தாண்டி, எங்களுடைய போராட்டங்கள் இடுக்கண்களை தாண்டி கர்த்தர் நல்லவர், அவருக்குள்ளே நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாய் நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆனால் அவர் எங்களை பார்த்து மகிழ்ந்து களி கூறுகிறாராம். ஒரு ஸ்கூலில் தந்தையர் தினத்தை ஒட்டி சிறுவர்களுக்கு சொன்னார்களாம், உங்களுடைய தந்தையாரோடு நீங்கள் இருக்கும்படியாக ஒரு சித்திரத்தை வரைந்து கொண்டு போய் உங்களுடைய தந்தையாரிடத்திலே கொடுங்கள் என்று சொல்லி. அப்போ அங்கே இருக்கிற சிறுவர்கள் எல்லாரும் அவர்கள் வரைய தொடங்குகின்றார்கள். சிறுவர்கள் வரைந்தால் எப்படி இருக்கும் என்று தெரியும் தானே? நீங்கள் எப்படியோ தெரியா, நான் வரைஞ்சேன்னு சொன்னால் இப்போவும் கூட நாயை வரைஞ்சேன்னு சொன்னால் எலிமாய் தான் இருக்கும். இப்போ சிறுவர்கள் அதை வரைந்து அதற்கு கலரெல்லாம் பூசி வண்ணமெல்லாம் தீட்டி அதை சரிப்படுத்துகிறார்கள். அப்போ எல்லாருமே தாங்கள் வரைந்த படத்தை டீச்சருக்கு கொண்டு போய் காட்டுறாங்க. அப்படி காட்டும் பொழுது எல்லா சிறுவர்களும் பார்த்து ஒரு சிறுவனுடைய வரைபடத்தை பார்த்து, சித்திரத்தை பார்த்து சிரிக்கிறார்கள். என்ன இவ்வளவு அசிங்கமாக இருக்கிற, இந்த கோடுகள் எல்லாம் நெளிவு சுழிவாக இருக்கின்றது, வண்ணங்கள் எல்லாம் கோட்டுக்கு வெளியாலே எல்லாம் தீட்டப்பட்டு இவ்வளவு அசிங்கமாக இருக்குது. அந்த சிறுவனுக்கு வெக்கமாக போயிட்டுது. அவ்வளவு பேரும் தன்னை கேலி செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த சித்திரத்தை நான் என்னுடைய தகப்பனாருக்கு கொடுக்கிறதா இல்லையான்னு சொல்லி யோசிச்சு கொண்டே அவனுடைய பேக்கில் வச்சு கொண்டு போகிறானான். சில வாரங்கள் கடந்து போகின்றது. அவனுடைய பிறந்த நாள். அப்போ பிறந்த நாளுக்கு தன்னுடைய நண்பர்கள், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கிறான். இப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருகிறார்கள். அங்கே அவனுடைய வீடு அழகாக இருக்கின்றது. இந்த வீட்டில் அநேக சித்திரங்கள் ஃப்ரேம் போட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சிறுவர்கள் எல்லாம் அதை பார்த்து கொண்டு போய்க்கல, அதன் நடுவில் ஒரு கோல்டு ஃப்ரேம்குள்ளே இவன் வரைந்து அவர்கள் கேலி செய்த சித்திரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அதை பார்த்து, என்னது நீ வரைந்த இவ்வளவு கேவலமான சித்திரத்தை உன்னுடைய அப்பா கோல்டு ஃப்ரேமில் போட்டு வச்சிருக்கிறாரே என்று சொல்லி கேட்டாங்களாம். அப்போ அவன் சொன்னானாம், நான் கீறினது மற்றவர்களுக்கு அசிங்கம், ஆனால் அது அசிங்கமான சித்திரமாக இருந்தாலும் கூட என்னுடைய தகப்பன் என்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அது அவருக்கு அழகாக இருக்கின்றது, அது அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது, அதனாலே அவர் களி கூர்ந்து அந்த காரியத்தை செய்கிறார். அது மாதிரி தான் எங்களோட வாழ்க்கையிலையும் பாருங்க, எங்களுடைய வாழ்க்கை என்ற சித்திரம், நாங்கள் வரைகிற வாழ்க்கை என்கிற சித்திரம் அநேக நெளிவுகள் சுழிவுகள் நேர்த்தி இல்லாமல் இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் விடுகின்ற பிழைகள், பாவங்கள், தப்பிதங்கள், அசிங்கங்கள், வண்ணம் தீட்டப்பட வேண்டிய இடத்திலே வண்ணம் தீட்டாமல் நாங்கள் அநேக அசிங்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு அசிங்கமான ஒரு சித்திரத்தை நாங்கள் வரைந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த அசிங்கமான சித்திரத்தை நாங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்குறது. அந்த சிறுவன் அங்கே ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு போய்க்கல என்ன யோசிச்சுட்டு போனான், இதை கொடுக்கிறதா விடுகிறதா? நீதிமொழிகள் 28:13 என்ன சொல்லுது தெரியுமா? பாவத்தை மறைக்கிறவன் என்ன செய்வானா? வாழ்வடைய மாட்டான், ஆனால் அதை அறிக்கையிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ அந்த பிள்ளை தான் வரைந்த படம் அசிங்கமாக இருந்தாலும் கூட தன்னுடைய அப்பாவிடத்தில் ஒப்பு கொடுத்தான் பாருங்க. அதே போல எங்களுடைய பாவங்கள், பிழைகள், தப்பிதங்கள், அசிங்கங்களை எங்களுடைய தகப்பனிடத்திலே மறைக்காமல் அதை ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை அவர் கிறிஸ்துவின் கிருபை என்கின்ற கோல்டு ஃப்ரேமில் போட்டு அதை அழகுபடுத்தி அதில் அவர் மகிழ்ந்து களி கூறுகிறவராக இருக்கின்றார். ஸோ ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் வரும்பொழுது, இன்றைய நாளில் நான் விட்ட பிழைகள், நான் விட்ட அசிங்கங்கள், என்னுடைய வாழ்க்கையிலே நான் நடந்து கொள்ளுகிற விதங்கள், இது எல்லாவற்றையும் பார்த்து என்னுடைய ஆண்டவர் என்னை சகித்து பொறுத்து கொண்டு இருக்கின்றாரா என்ற ஒரு கேள்விக்குறியோடு இந்த இடத்துல வந்தீங்கன்னு சொன்னால், அவர் சகிக்கிறவர் மட்டுமல்ல, பொறுத்து கொள்ளுகிறவர் மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய அசிங்கங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தபடினாலே உங்கள் மேலே அவர் மகிழ்ந்து களி கூறுகிறவராய் இருக்கின்றார். அவர் உங்களை அன்பு செய்து அவருடைய பிரியத்தோடு நீங்கள் வந்திருக்கிறதை அவர் கொண்டாடுகிறவராய் இருக்கின்றார். அதான் இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகிற காரியம் நம்மில் மகிழ்ந்து களி கூறும் தேவன். ஆமாம், அவர் எங்களிலே ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளையிலே களி கூறுவது போல எங்களிலே அவர் களி கூறுகிறார். இதற்கான வசனத்தை நாங்கள் வாசிப்போம். செப்பனியா 3வது அதிகாரம் 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். முதலாவது வாரத்திலே நாங்கள் பார்த்தோம், எங்களுடைய தேவன் எங்கள் நடுவிலே இருக்கிறார் என்று சொல்லி. 2வது காரியம் சென்ற வாரம் நாங்கள் பார்த்தோம், என்னது? அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை உள்ளவர்.
அவர் ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பார். ஸ்டீவன் சொன்னதிலும் தப்பில்லை. அவர் சர்வ வல்லமை உள்ளவர் தான். அவர் வல்லமை உள்ளவர். ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. அவர் எங்களை ரட்சிப்பார் என்பதை சென்ற வாரம் பார்த்தோம். இந்த வாரம் இந்த மீதியான 3 காரியங்களையும் பார்க்க போகின்றோம். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் என் பேரில், சொல்லுங்க, என் பேரில், உங்கள் பேரில். இன்றைய நாளிலே அசிங்கங்கள், பாவங்கள், தப்பிதங்கள் செய்தாலும் கூட கிறிஸ்துவுக்குள்ளே வந்து அந்த பாவங்களை அறிக்கையிட்டு வாழ்வடைந்த எங்கள் மேலே அவர் மகிழ்ந்து தம்முடைய அவர் உன் பேரில் கம்பீரமாய் தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அந்த பிள்ளை சொல்லுகிறான், என்னுடைய வரைபடம், என்னுடைய சித்திரம் அசிங்கம் தான், ஆனால் அவருடைய அன்பின் நிமித்தம் அதை அவர் அழகுபடுத்தி இருக்கின்றார். அவர் அன்பின் நிமித்தம் எங்கள் மத்தியிலே அவர் அமர்ந்திருக்கின்றார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அவர் மகிழ்ந்து இருப்பது மட்டுமில்லை, எங்கள் பேரில் அவர் கம்பீரமாய் களி கூறுகின்றார், மகிழ்வுடன் பாடுகின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப முதலாவது காரியம் இன்றைய நாளிலே நாங்கள் போகிற காரியம், அவர் என் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. அவர் என்னவாம்? உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து இருக்கின்றாராம். இதனாலே எங்கள் அநேகருக்கு கேள்வி என்றால், இந்த உலகத்திலே நாங்கள் அன்பை எப்படி பெறுகின்றோம்? நாங்கள் செய்கிற செயல்களின் நிமித்தம் தான் எங்களுக்கு திரும்ப அன்பு கிடைக்கின்றது. அதனாலே நாங்கள் தேவனிடத்திலே வரும் பொழுதும் கூட, தேவன் என்னோடு கோபமாக இருக்கின்றாரா, தேவன் என்னோடு மகிழ்ந்து இருக்கின்றாரா, தேவன் என்னோடு என்ன நிலையிலே இருக்கின்றார் என்ற கேள்வியோடு நாங்கள் இந்த இடத்திலே வந்திருக்கலாம். இந்த உலகம் என்னை வெறுத்து தள்ளி இருக்கலாம், நான் செய்கிற செய்கைகளின் நிமித்தம் இந்த உலகம் என்னை வெறுக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நான் வந்தபடினாலே, கிறிஸ்துவின் ரத்தம் என்னை நீதிமானாக மாற்றியபடினாலே, அவர் என் பேரில் இன்றைய நாளிலே மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறார் என்ற உண்மையை எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே நாங்கள் விதைக்க வேண்டும். ஏனென்றால் சத்துரு ஆகிய பொய்யன் எப்பவும் வந்து எங்களிடத்திலே சொல்லுகிற காரியம் என்ன? நாங்கள் அவருடைய அன்புக்கு, அவருடைய மகிழ்வுக்கு, அவருடைய சந்தோஷத்துக்கு தகுதி இல்லாதவர்கள் என்பதைத்தான் எப்பவும் சத்துரு என்கின்ற பொய்யன் எங்களுக்கு சொல்லுகிறவன். ஆனால் தேவன் கிறிஸ்துவுக்குள் அவர் எங்களோடு சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூறுகிறவராக இருக்கின்றார். அதான் நாங்கள் ஏசாயா 62வது அதிகாரத்தில் 3, 4, 5, 6வது காரியங்களை நாங்கள் பார்ப்போம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். கைவிடப்பட்டவளாக நீ இருந்திருக்கலாம், ஆனால் உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல எங்களுடைய தேவன் எங்கள் மேலே மகிழ்ச்சியாய் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு முதலாவது காரியம் அவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய கையிலே இருக்கின்ற நாங்கள் என்னவாம்? அலங்கார கிரீடம். ஒரு கிரீடம் என்பது எதை குறிக்கின்றது? ராஜரீகத்தை குறிக்கின்றது. முதலாவது இல்லையா, ஒரு கிரீடம் என்று சொன்னால் ராஜாக்கள் அணிகின்ற காரியம். ஒரு ராஜரீகத்தை அது குறிக்கின்றது, ஒரு கணத்தை குறிக்கின்றது, ஒரு பெருமதியை, ஒரு மகிமையை குறிக்கின்றது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் சாதாரணமாக, இப்ப ஆண்டவருடைய கரத்தில் என்னவும் இருக்கலாம், ஒரு சிறிய மோதிரமும் இருக்கலாம் இல்லையா, ஒரு சிறிய குப்பையும் இருக்கலாம். ஆனால் இல்லை, ஆண்டவர் எங்களை எப்படி பார்க்கிறாராம்? மகிமை நிறைந்த, பெருமதி நிறைந்த, கணம் நிறைந்த ராஜரீக கிரீடமாக அவருடைய கையிலே அவர் பார்க்கின்றார். அவருடைய வாழ்க்கையிலே பெருமதி மிக்க காரியமாக எங்களை அவர் பார்க்கின்றார். ஏன்? அவர் எங்கள் மேலே வைத்த அன்பு அப்படிப்பட்டதாக இருக்கின்றது. நீ உன் தேவனுடைய கரத்திலே ராஜ முடியுமாய் இருப்பாய் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக என்ன சொல்லப்படுகிறது? நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும். எங்களுடைய அடையாளம், எங்களுடைய பழைய அடையாளம் எப்படி இருந்தது? கைவிடப்பட்டவன், உதறப்பட்டவன், யாருனாலும் அன்பு செய்யப்படாதவன், இதற்கும் உதவாதவன் என்று சொல்லி பழைய எங்களுடைய அடையாளம் அப்படியாக இருந்திருக்கலாம். எங்களுடைய தேசத்தின் அடையாளம் இனி பாழா போன தேசம் என்று நாங்களை சுற்றி இருந்த சூழல் இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்த பின்பாக,
தேவனுக்குள் வந்த பின்பாக எங்களுடைய அடையாளத்தை அவர் என்ன செய்கின்றார்? மாற்றுகின்றார். எப்படி கைவிடப்பட்டவளை என்னென்று ஆண்டவர் கூப்பிடுகின்றார்? உன் தேசம் இல்லை, நீ எப்படியாம் எப்சிபா எனப்பட்டும். எப்சிபா என்ன? எப்சிபா என்கின்றால் என் மகிழ்ச்சியை அவளில் இருக்கின்றது என்று அர்த்தமாம். என்னவாம்? கைவிடப்பட்டவள் என்ற பெயரை எடுத்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய மகிழ்ச்சி இவளுக்குள் இருக்கின்றது என்று சொல்லி அடையாளத்தையே மாற்றுகின்றார். பாழா போன தேசம் என்கின்ற அடையாளத்தை பியூலா என்று மாற்றுகின்றார். பியூலா என்றால் அர்த்தம் திருமணம். திருமணம் என்றால் ஒரு உடன்படிக்கை, தேவனோடான உடன்படிக்கை. மனிதர்கள் உடன்படிக்கையை உடைக்கலாம், மனிதர்கள் உடன்படிக்கையிலிருந்து விலகலாம், ஆனால் தேவன் உடன்படிக்கையிலிருந்து விலகாதவர். அவர் எங்களையும் எங்களுடைய சூழலையும் ஆசீர்வதித்து அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் பேரில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி. இன்றைய நாள் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம், ஒருவேளை எங்களை சுற்றி நடக்கின்ற ஒரு சூழ்நிலையினாலேயோ ஒரு போராட்டத்தினாலேயோ எங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எங்களை நிராகரித்து எங்களை ஏமாற்றி எங்களை உதறுகிறதுனால எங்களுடைய பெருமதி எங்களுக்கு தெரியாமல், எங்களுடைய உண்மையான அடையாளம் தெரியாமல் இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, எங்களுடைய அடையாளம் அவருடைய கரத்திலே இருக்கின்ற ராஜரீக கிரீடமாக இருக்கின்றது. அவரினாலே அன்பு செய்யப்பட்டு அவரினாலே மகிழ்ச்சி களி கூறுகிறவர்களாக நாங்கள் இந்த இடத்திலே இருக்கின்றோம். அந்த காரியத்தை யாருக்குமாக நாங்கள் விட்டே கொடுக்க கூடாது. யார் எங்களிடத்தில் என்னத்தை சொன்னாலும் எதை விதைத்தாலும் எங்களுடைய இருதயத்தில் இந்த நிச்சயம் மட்டும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, இந்த சங்கீதம் 147வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். அங்கே 11வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். அப்ப முதலாவது நாங்கள் அறிந்து கொண்ட காரியம், ஆண்டவர் எங்கள் மேலே மகிழ்ச்சியா இருக்கின்றார், மகிழ்ந்து இருக்கின்றார். அதற்கு காரணம், கிறிஸ்து எங்களுடைய பாவங்களை கழுவி தன்னுடைய கிருபையினாலே எங்களை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றிக்கொண்டபடினாலே, எங்களை தேவன் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை அவர் எங்களுக்காக சிந்திய இரத்தத்தை அவர் காண்கின்றபடினாலே அவர் எங்கள் மேலே மகிழ்ச்சியாக இருக்கின்றார். அவர் எங்களுடைய பாவங்களை பார்ப்பது இல்லை, இப்போ எங்களிலே கிறிஸ்துவை பார்க்கின்றார். ஆனாலும் கூட சங்கீதம் 147 11வது வசனம் சொல்லுகின்றது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லுகின்றார். பாருங்க, அப்ப என்னது? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே கர்த்தர் பிரியமாயிருக்கின்றார். அப்ப ஆண்டவருடைய அன்பு எப்பொழுதும் எங்கள் மேலே இருக்கின்றது, அதற்கு சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த பிரியம் என்கின்ற காரியம் என்ன என்றால், பிரியத்தில் தான் மகிழ்ச்சி இருக்கின்றது இல்லையா? இப்போ ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். இப்போ இந்த தகப்பன் சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த பிள்ளைகள் செய்கிறவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ அந்த கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளை பார்த்து தகப்பனுக்கு மகிழ்ச்சி இருக்குமா இல்லையா? இருக்கும் தானே. 2 பிள்ளைகள் மேலே தகப்பனார் அன்பு ஒரே மாதிரி தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் இதில் அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு, மூத்த மகன் தனக்கு முன்னால் மட்டும் தான் சொல்லுகிற காரியங்களை செய்கின்றான். தான் அந்த இடத்தை விட்டு போய்விட்டா பிறகு தான் சொல்லுகிறதின் படி நடப்பது இல்லை என்பதை இந்த தகப்பனார் அறிந்து கொள்ளுகிறார். அப்போ இந்த தகப்பனார் தன்னுடைய 2வது மகனை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கின்றார், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறார். ஆனால் இந்த 2வது மகன் தான் அவனோடு கூட இருக்கிற நேரத்தில் மட்டுமில்லை, அவனை விட்டு விலகி போன நேரங்களிலும் அவருடைய பேச்சை கேட்டு அவருக்கு பயந்து என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட பயம்? என்ன மூத்த மகனுக்கும் பயம் இருந்தது. என்ன பயம் இருந்தது தெரியுமா? அப்பா அடிப்பார், பேசுவார் என்கின்ற பயம் இருந்தது. அதனால அப்பா இருக்கிறது நேரங்கள்ல அப்பாக்கு முன்பாக சரியாக நடந்து கொண்டான். ஆனால் உண்மையான பயம், மரியாதைக்குரிய கனத்துக்குரிய ஒரு ரெஃபரன்ஸோட வார பயம் இந்த 2வது மகனுக்கு தான் இருந்தது. ஏன்?
தகப்பன் இல்லாத நேரத்திலும் தகப்பன் சொன்ன காரியங்களை செய்கிறவனாக அவன் இருந்தான். ஏன்? அந்த மரியாதைக்குரியவர் அவர் என்கின்ற அந்த உண்மையான பயம் இருந்தது. தேவன் மேலே நாங்கள் வைக்க வேண்டிய பயம், அந்த பயம் தான் எங்களுக்கு இருக்கணும். அவர் ஒரு மரியாதைக்குரியவர், ஒரு கனத்துக்குரியவர். அவர் எங்களுக்காக சகலதையும் செய்து முடித்து எங்கள் மேலே நன்மையான காரியங்களை, நன்மையான திட்டங்களை வைத்திருக்கிற அன்பின் தகப்பன் என்கின்ற ஒரு மரியாதை. அப்போ இந்த தகப்பன் பார்க்குறாரு, அப்போ மூத்த மகனுக்கு தன்மையில் இருக்கிற பயம் தவறான பயம் என்பதை அறிகின்றார். இப்போ இந்த 2வது மகனிடத்தில் போய் அவர் கேட்குறாரு, மகனே, நீ நான் இல்லாத நேரங்களிலும் என்னுடைய பேச்சை நீ கேட்குறியே, அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி கேட்குறார். அப்போ அந்த மகன் சொல்கிறான், நீர் என்னை மிகவும் நேசிக்கிறீர் என்பதை நான் அறிவேன். நான் செய்கிற காரியங்களினாலே உமக்கு ஒரு ஏமாற்றமோ, உமக்கு ஒரு அசிங்கமோ, உமக்கு ஒரு சங்கடமோ, உமக்கு ஒரு அதிருப்தியோ வரக்கூடாது என்பதனால நான் எல்லா வேளையிலும் உமக்கு பயந்து உம்மை கீழ்ப்படுகிறேன். அதோடு நீர் எதை எனக்கு செய்ய சொன்னாலும் அது என்னுடைய நன்மைக்குத்தான் நீர் செய்ய சொல்லுகிறீர் என்ற அறிவு எனக்கு இருக்குது என்று சொல்கிறான். இதில் எந்த மகனாக நாங்கள் இருக்கின்றோம்? ஆண்டவருக்கு உண்மையான பயப்படுகிறவர்களா? ஏன்றா பாருங்க, இந்த தகப்பனுக்கு இந்த 2 பிள்ளைகள்லேயும் அன்பு இருக்கின்றது. ஆனால் இந்த எந்த பிள்ளை மகிழ்ச்சியை கொடுத்துருப்பாரு? 2வது பிள்ளை தான் மகிழ்ச்சியை கொடுத்து. அந்த பிள்ளை அந்த செய்கிற காரியங்கள், அவன் சொல்லுகிற இந்த பேச்சை கேட்கும் பொழுது அந்த தகப்பனுக்கு ஒரு மகிழ்ச்சி, அதிகமான பிரியம் வந்திருக்கும். அதனால இங்கே அன்பு மாறுகிறது என்று சொல்லவில்லை, ஆனால் மகிழ்ச்சியும் பிரியமும் இங்கே இவன் மேலே அதிகரிக்கின்றது. அப்ப ஆண்டவர் எங்கள் மேலே மகிழ்வா இருக்கின்றாரே என்றால் அவருடைய அன்பின் நிமித்தம் அந்த மகிழ்ச்சியை நாங்கள் இன்னும் அவருக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். மற்றவர்கள் பார்க்கும் பொழுது மட்டும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக மட்டும் இல்லாமல் எந்நேரமும் என்னுடைய ஒளிவு மறைவுகள், நான் தனித்திருக்கிற நேரங்களிலேயும் கூட தேவன் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறவர், அவர் எனக்கு நன்மை செய்கின்ற நல்ல தகப்பன் என்கின்ற அந்த மரியாதைக்குரிய கனத்தை அவருக்கு கொடுத்து அவருக்கு பயந்து இருக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். என்றால் நீதிமொழிகள் 8:13 சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதுவே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லி. இந்த தீமையை என்ன செய்யணுமா? நாங்கள் வெறுக்க வேண்டும். இந்த வருஷம் நான் செவ்வாய்க்கிழமை பேசும்பொழுதும் நேற்று வர்ஷிப் டீமில் பேசும்பொழுது நான் சொன்ன காரியம், தேறினவர்கள் என்று நாங்கள் இருக்கக்கூடாது இந்த வருஷம். ஏனென்றால் தேறினவர்கள் என்றால் என்ன நடக்கும்? தேங்கி விடுவோம். ஒன்றை அடைந்து விட்டோம் என்று நாங்கள் நினைத்தோம் என்று சொன்னால் பயணத்தை நிறுத்தி விடுவோம். எங்களுடைய பயணம் தொடர்ந்தும் பரிசுத்தத்தை நோக்கி இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கின்றார். அதற்கு தேவ பயம் எங்களுக்கு முக்கியம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதை செய்தாலும் தேவ பயத்தோடு, அவருக்கு ஒரு கீழ்ப்படிவோடு, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து காரியங்களை செய்ய வேண்டும். அதில் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கட்டும், அது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறதும் கூட ஊழியம் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன ஊழியம் செய்தாலும் அந்த ஊழியத்துக்கு நாங்கள் கடந்து வரும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தோடு அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறவர்களாக வந்து நிற்கணும். எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தப்பிதங்கள், பிழைகள், தீமையை வெறுத்து வந்து நிற்க வேண்டும். இந்த வருஷம் நாங்கள் இன்னும் எங்களை ஆராய்ந்து எங்களை மேன்மைப்படுத்த வேண்டிய காரியமாக இருக்கின்றது. பின்னானவைகளை விட்டு முன்னானவைகளை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டிய வருஷமாக இருக்கின்றது. கீழானவைகளை மறந்து மேலானவைகளை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கின்றது. தேவனுடைய கரத்தை நாங்கள், அவரை எங்களுடைய கரத்தை பற்றி கொண்டு நடக்க வேண்டிய வருஷமாக இருக்கிறது. ஒரு தகப்பனும் ஒரு மகளும் ஒரு பாதை வழியாக நடந்து போகிறார்கள். திடீர்னு பார்த்தா அந்த பாதையில் அநேக கற்களும் குழிகளும். அப்போ இந்த தகப்பன் சொல்கிறாரு, நீ என்னுடைய கரத்தை உன்னுடைய கரத்தை தான் நான் பற்றி கொள்ளுகின்றேன். அப்போ மகள் சொல்கிறாள், இல்லைங்க அப்பா, நான் உங்களோட கையை பிடிக்கிறேன்னு சொல்லி தகப்பனுடைய கரத்தை பிடிச்சு கொண்டு போகிறாள். அப்படியே போய்களை இடக்கிட பிடிக்கிறது, சில வேளை விட்டு விடுறது. அப்படி ஒரு முறை விட்டுட்டு நடக்கும் பொழுது கல் தடக்கி அவள் விழப்போகின்றாள். அப்போ உடனே அப்பாவோட கரம் பற்றிட்டு அப்பா சொல்கிறார், நீ என்னுடைய கரத்தை பிடிக்காத, நான் உன்னுடைய கரத்தை பிடிக்கிறேன். ஏன்? அவர் எங்களுடைய கரத்தை பிடித்தாருன்னு சொன்னால் எந்த இடத்துலையும் நாங்கள் தடக்கி விழமாட்டோம். பாருங்க, இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது அவரை, எங்களுடைய கரத்தை அவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவரை நீர் என்ன பிடிச்சிடும்.
என்ன, நான் வந்து எனக்கு விருப்பமான நேரத்தில் பிடிப்பேன், விருப்பம் இல்லாத நேரத்தில் விட்டுடுவேன். இந்த சின்ன பிள்ளையாக நாங்கள் இருக்கல, இந்த ஜீனின பாட்டில்ன்ற ஒரு கதை, கட்டுக்கதை இருக்குது. கதை புத்தகம் வாசிச்சிருக்கிறீங்களா நீங்கள்? அலாவுதீனும் அற்புத விளக்குமண்டு ஒரு கதை புத்தகம் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கதை புத்தகம். அது என்னென்னா, அந்த விளக்க தடவைகளை அந்த பூதம் பெறும். பூதம் வந்து உனக்கு என்ன தேவை என்றதை கேட்கும் ஒரு கட்டுக்கதை தான் இல்லையா? சில வேளை நாங்கள் அப்படி தான் நாங்கள் ஆண்டவரை பார்க்குறது. எங்களுக்கு தேவையான நேரம் வந்து ஜெபிக்கிறது, தடவுறது, விளக்கு தடவி ஆண்டவர் வேறு வேறு ஆசீர்வதிப்பார். பேருந்து மெட்டனாக்களில் நாங்கள் எங்கட பாட்டில் நட என்னத்தையும் செய்வோம், எதையும் செய்வோம், எப்படியும் வாழ்வோம்னு நடக்கிறது. தேவையான நேரம் மட்டும் ஆண்டவரே வந்து கும்பிட்டு. அப்படி இல்லை வாழ்க்கை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் எல்லா நேரங்களிலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து நாங்கள் காரியங்களை செய்வது. இந்த சபையினுடைய தரிசனம் நாங்கள் எல்லோரும் ஊழியம் செய்ய வேண்டும் என்பது அல்ல. எல்லாரும் யோசிக்கிறீங்க, அப்போ என்ன ஊழியம் தரமாட்டாரா பாஸ்டர்? இல்லை, இந்த சபையினுடைய தரிசனம் நாங்கள் எல்லோரும் உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்பது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. ஆண்டவருக்குள்ள உண்மையும் உத்தமமாய் வாழுவதற்கும் ஆண்டவருக்காக வாழுகிறோம் என்று வேஷம் தரிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தில் இந்த வருஷம் நாங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களை தேறினவர்கள் அடைந்தவர்கள் என்று நாங்கள் எண்ணிக்கொள்ளாமல் நாங்கள் இப்போ இருக்கிற நிலைமையில் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னென்ன காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் எண்ணம் எடுத்து போட வேண்டும், என்னென்ன காரியங்களில் இன்னும் பரிசுத்தத்தை தேடி நான் நாட வேண்டும், என்னென்ன காரியங்களை கிறிஸ்துவில் போல நான் மாற வேண்டும், எந்தெந்த இடங்களில் என்னுடைய சிந்தையை கிறிஸ்துவின் சிந்தையை போல மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த வருஷம் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. அப்ப முதலாவது காரியம், அவர் எங்கள் மேலே மகிழ்வாய் இருக்கின்றார். அந்த பிரியத்திலே அவருடைய மகிழ்விலே நிலைத்திருக்க நாங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் வாழ வேண்டும். இரண்டாவது காரியம் என்ன என்பதை பார்ப்போம். இரண்டாவதாக அந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்ட காரியம், தம்முடைய அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. என்றாலும் அவருடைய அன்பின் நிமித்தம் தான் அவர் எங்கள் மத்தியில் இருக்கின்றார். நாங்கள் அவரிடத்திலே முதல்ல அன்பு செலுத்தவில்லை. யார் முதல்ல அன்பு செலுத்தினது? அவர்தான் எங்கள் மேலே அன்பு செலுத்தினார். அவர்தான் எங்களை தேடி வந்தார். நாங்கள் அவர் செய்த அன்பை தான் நாங்கள் திரும்ப கொடுக்கிறவர்களாக இருக்கின்றோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். கொஞ்சம் நேரம் இருந்து சிந்தித்து பாருங்கள். தேவனுக்கு அந்நியர்களாக இருந்தோம், இப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளாக எப்படி ஒரு அனாதையா இருந்தவர்களை அடாப்ட் பண்ணின பேரண்ட்ஸ் கூட கொடுக்க முடியாத அன்பை ஆண்டவர் எங்கள் மேலே வைத்திருக்கின்றார். அவ்வளவு அன்பு. அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கின்றது என்பதை நாங்கள் தியானிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனத்தை நாங்கள் எடுத்தால் காணும். ஏனென்றால் அவர் தன்னுடைய பிள்ளைகளாக எங்களை அழைத்திருக்கிறது எவ்வளவு பெரிய காரியம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். அதற்கு காரணம் எங்களை கிறிஸ்துவுக்குள்ளால தான் அவருடைய பிள்ளைகளாய் அவர் அழைத்திருக்கின்றார். இதனாலும் அவர் எங்களை பார்த்து அவர் மகிழ்ந்திருக்கின்றார், அவருடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருக்கின்றார். அதுக்கு காரணம் கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் இதை பெற்றுக்கொண்டோம். அதான் எபேசியர் 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். அதில் 4வது 5வது 6வது வசனங்களை வாசிப்போம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு, என்று அவருக்கு தெரியும் நாங்கள் குற்றம் உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அவருக்கு முன்பாக நாங்கள் அன்பிலேயும் பரிசுத்தத்திலேயும் குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றுவதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடினாலே, கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடினாலே, கிறிஸ்து இங்கே இந்த பூமியிலே அடிமையின் ரூபம் எடுத்து எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டாலும் எல்லா சோதனைகளையும் ஜெயம் கொண்டு எங்களுக்காக அவர் மரித்தபடினாலே அவருக்குள்ளே ஒரு கிருபை இரக்கம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அவருடைய நீதி எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நாங்கள் இன்றைய நாளே தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக நிற்கிறோம் என்று சொன்னால் அதற்கு கிறிஸ்து காரணம். 5வது வசனம் என்ன சொல்கிறது? பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, தன்னுடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக
தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கின்றோம். அப்ப நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறியதற்கு எங்களுடைய செயல்திறன் ஒன்றுமே இல்லை. இப்போ ஸ்கூல் டீச்சர் சரியா, இப்போ மானிட்டர் ஒரு ஆளை சூஸ் பண்ணணும், தெரிந்தெடுக்க வேண்டும். இப்போ ஸ்கூல் டீச்சர் எப்படி எடுப்பான் ஒரு மானிட்டரை? ஒரு ஸ்கூல் டீச்சர் எப்படி ஒரு மானிட்டரை தெரிஞ்சுக்கொள்வா? உள்ளதுக்குள்ளே குழப்படியான பிள்ளையா தெரிஞ்செடுப்பா? இல்லை, அவள் பாப்பா யார் நல்ல பிள்ளை, அவருடைய செயல்கள் என்ன, அவருடைய திறன்கள் என்ன, அந்த செயல்களையும் திறன்களையும் கொண்டுதான் அங்கே மானிட்டர் என்னது தெரிந்து கொள்ளப்படும். ஆனால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அப்படி தெரிந்து கொள்ளப்படவில்லை. எதனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம்? இயேசுவுடைய செயலின் நிமித்தம், இயேசுவுடைய திறனின் நிமித்தம், இயேசு செய்து முடித்ததின் நிமித்தம் நாங்கள் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறோம். எப்படி? பிள்ளைகளாக தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ஒரு அனாதை இல்லம், அந்த அனாதை இல்லத்தினூடாக பக்கத்தால் எப்போவுமே ராஜா போவாராம். இப்போ ராஜா போய்க்குள்ள அங்கே கோஷம் எழும்பும், ராஜா வாழ்க, ராஜா வாழ்க என்று சொல்லி. இப்போ இந்த அனாதை பிள்ளை இல்லத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒவ்வொருவர் தத்தெடுத்து சென்று விட்டார்கள். ஒரு பிள்ளையை மட்டும் தத்தெடுக்கிறாங்க. இல்லை என்றா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகில்லாமல், கொஞ்சம் அழகில்லாத பிள்ளையாக இருந்தபடியா ஒருவருமே தத்தெடுக்கல. அப்போ இந்த பிள்ளை ஒரு நாளும் பார்க்கும், அங்கே அதன் வழியாக ராஜா போவார். இப்போ எல்லாரும் கோஷம் போடுவாங்க, ராஜா வாழ்க, ராஜா வாழ்கண்டு. அப்போ இந்த பிள்ளையும் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு ராஜா வாழ்க, ராஜா வாழ்கண்டு கோஷம் போடும். தன்னை ஒருவருமே தத்தெடுக்கிறார்கள் இல்லை என்ற கவலையோடு இருக்கும் பொழுது அந்த அனாதை இல்லத்துக்குள்ள ராஜா ஒரு நாள் வருகின்றார். அந்த பிள்ளைய தத்து எடுக்கின்றார். அந்த பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் அந்நியராக இருந்து கொண்டு ராஜா வாழ்க, ராஜா வாழ்க என்று கோஷம் போட்ட இந்த பிள்ளை, எல்லாரினாலும் நிராகரிக்கப்பட்டு இருந்த இந்த பிள்ளை, எல்லாரினாலும் கைவிடப்பட்டு இருந்த இந்த பிள்ளை, இப்ப அந்த ராஜா தான் கோஷம் போட்ட ராஜாவுடைய வீட்டிலேயே பிள்ளையாய் மாறுகிறது என்று சொன்னா எவ்வளவு பெரிய காரியம். இன்றைய நானும் நீங்களும் தேவனுக்கு அந்நியர்களாக இருந்தோம், ஆனால் இன்றைய நாளில் அவருடைய வாரிசுகளாக அவர் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவரின் அன்பின் நிமித்தம் அவர் எங்கள் மத்தியிலே அமர்ந்து இருக்கிறவராயிருக்கின்றார். இது நாங்கள் வாழ்நாளில் மறந்து விடக்கூடாது. இந்த வருஷம் எங்களுடைய இருதயத்திலே ஒரு நிச்சயம் பெற வேண்டும். தேவன் எங்கள் மேலே மகிழ்வுடன் இருக்கின்றார், அவருடைய அன்பின் நிமித்தம் எங்களோடு கூட இருக்கின்றார், நாங்கள் அவருடைய வாரிசுகள் என்ற நிச்சயம் இந்த வருஷம் எங்களுக்கு தேவை. ரோமர் 5வது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுகின்றது, நாம் பாவிகளாயிருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நான் முதலே சொல்லியிருந்தேன், எங்களுடைய செயல்திறனால அவர் எங்களை தெரிந்தெடுத்துக் கொள்ளவில்லை. ஏனென்றால் நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுதே, கலகம் செய்து அவருக்கு விரோதமான காரியங்கள் செய்து கொண்டு இருக்கும் பொழுதே அவர் எங்கள் மீது அன்பு வைத்தவர். அப்ப இந்த நேரத்தில் யாராவது சத்ருவாகிய சாத்தான் உங்களுடைய இருதயத்தில் தேவன் உன்னை அன்பு செலுத்தவில்லை என்கின்ற பொய்யை விதைக்கிறான் என்று சொன்னா நீங்க அவனுக்கு திரும்ப சொல்லலாம், இல்ல என்னுடைய செயல்திறன் அல்ல, என்னுடைய திறமை அல்ல, நான் பாவியா இருக்கையிலேயே இயேசு என்னை அன்பு செய்த தேவன். அதனால இப்ப என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிடும் பொழுது அவரிடத்தில் இரக்கம் பெறுவேன். அவருடைய வாரிசு என்கின்ற அந்த அந்தஸ்தை அவர் ஒருபோதும் என்னிடத்திலிருந்து பறிப்பதில்லை என்ற அந்த நிச்சயம் எங்களுக்கு தேவையா இருக்கின்றது. எரேமியா 31வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனை ஆனார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். அநாதி சிநேகம் என்பது முதலானது எப்ப என்று சொல்ல முடியாத, கால அளவு சொல்ல முடியாத சிநேகமா. அவருடைய அன்பு எங்கள் மேலே எப்ப ஆரம்பித்தது என்பதற்கான ஒரு ஆரம்ப திகதி, ஆரம்ப காலம் சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய அன்பு ஆதியிலே இருந்தே எங்களோடு கூட இருந்தது. அந்த அன்பு ஏனென்றால் எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று. அதே போல அவருடைய அன்பும் எங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பும் மாறுவது இல்லை. நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 43வது அதிகாரத்தில், நான்
நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். பாருங்க, நாங்கள் அவருக்கு மீறுதல் செய்து பாவம் செய்து அவரை விட்டு விலகி இருந்த நேரத்தில் அவர் தன் நிமித்தமே, ஏன் அவர் எங்கள் மேலே வைத்திருந்த அன்பின் நிமித்தமே அவர் எங்களுக்காக இந்த பூலோகத்துக்கு வந்தார். அவர் நிமித்தமே அவர் எங்களுடைய பாவங்களை குலைத்து போட்டார். உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு தொடுத்திருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்? அவர் எங்கள் மீது வைத்த அன்புதான் அதுக்கு காரணம். இந்த வருஷம் எங்களுடைய இருதயத்திலே ஒரு நிச்சயம் வேணும், அவரின் அன்பின் நிமித்தம் அவர் எங்கள் மத்தியிலே அமர்ந்து இருக்கிற தேவன் என்று சொல்லி. ஆமாம், மீகா 7:18 சொல்லுகிறது, அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார் என்று சொல்லி. பாருங்க, இந்த உலகத்தில் புருஷன் பெண்டாட்டிக்கு எதிராக செய்கிற காரியம், பெற்றோருக்கு எதிராக பிள்ளைகள் செய்கிற காரியங்களை கூட இலகுவாக மன்னிக்க மாட்டார்கள். அதை சொல்லி சொல்லி குத்தி காட்டுகிற இந்த உலகம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவர்? அவர் எங்களுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்கள் மேலே அன்பு செய்கின்ற அவர் ஒரு தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார் என்று சொல்லி இந்த இடத்திலே கேட்கப்படுகின்றது. அப்போ முதலாவது நாங்கள் பார்த்தோம், அவர் எங்கள் மேலே மகிழ்வாக இருக்கின்றார், அதனாலே நாங்கள் அவருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி. இப்போ எங்களுக்கு நிச்சயம் கிடைக்கின்றது, நாங்கள் பாவிகளாக இருக்கையிலே எங்களுடைய செயல்திறன்களை, எங்களுடைய திறன்களை தாண்டி அவர் எங்களை அன்பு செய்கிறவர், அவரின் நிமித்தம் எங்களுடைய பாவங்கள் மீறுதல்களை மன்னித்து எங்களோடு கூட இருக்கிற தேவன் என்பது எங்களுக்கு தெரியும். அப்போ இந்த அன்புக்கு நாங்கள் என்னது பிரதிபலன் செய்ய வேண்டும்? 1 யோவான் 4வது அதிகாரத்தில் 16வது வசனம் சொல்லுகின்றது, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கின்றார். அவர் எங்கள் மேலே வைத்த அந்த அன்பை இன்றைய நாளில் நாங்கள் எல்லோரும் விசுவாசித்து அறிந்திருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். அந்த அன்பில் நிலைத்திருக்கின்றவன் தேவனில் நிலைத்திருக்கின்றானா? அப்ப நாங்கள் பிரதிபலனாக செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் அவருடைய அன்பின் நிமித்தம் எங்கள் மத்தியிலே இந்த வருஷம் அமர்ந்திருப்பார் என்று சொல்லுகின்றார். நாங்கள் செய்ய வேண்டிய பிரதிபலன் என்ன? நாங்கள் அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அந்த அன்பிலே எப்படி நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும்? யோவான் 15வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு, அங்கே இயேசு இந்த இடத்திலே தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது. அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தார். அப்ப இயேசு பிதாவினுடைய அன்பிலே எப்படி நிலைத்திருந்தார்? பிதா கொடுத்த கற்பனைகளை கைக்கொண்டு நிலைத்திருந்தார். அதை போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்ப அவர் சொல்லுகிற காரியம், முதலாவது அவரே தன்னை உதாரணத்துவமாக சொல்லுகின்றார். என்னை போல நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி. இதனால நாங்கள் உதாரணம் தேடுறோம் தானே, எங்கள் லைஃப்பில் உதாரணம் தேடுகிறோம். நாங்கள் ஒரு பிழை செய்கிறதற்கு, இல்லாவிட்டால் நாங்கள் ஒரு காரியத்தில் எங்களுடைய மனம் மாறாமல், எங்களுக்கு தெரியும், வசனம் தெரியும், வசனம் இதைத்தான் சொல்லுதுன்னு தெரியும், ஆனால் அதை செய்ய முடியாமல், அதை செய்ய விரும்பாமல் நாங்கள் என்ன செய்வோம்? எக்ஸ்கியூஸ் எடுப்போம் இல்லையா? எல்லா இடத்துல இருந்து ஒரு காரணங்களை எடுப்போம். அந்த காரணங்களை நாங்கள் சுட்டி காட்டுறது என்ன? அவர் அப்படித்தான் செய்கிறார், பாஸ்டர் இவ்வளோ விட்டு ஒன்று திரிகிறாரு, பாஸ்டர் என்ன திரும்பினாலா? உண்மையை தானே சொல்கிறேன். அவர் பெரிய திரும்பினாலா? அந்த லீடரை பார்த்தீங்க தானே, அவர் இங்கே இப்படி இருப்பார், அங்கே அப்படி செய்வார், இதுதானே சொல்கிறோம் நாங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் மனுஷனை உதாரணமாக எடுக்காத. யார் எடுக்கட்டான்? நான் என்ன எடு நீ உதாரணமா? நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பது போல நீங்களும் ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த நாளில் ஆண்டவர் சொன்ன இந்த ஒரு வார்த்தை போதும். அவர் எங்களுக்கு எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் எல்லா இடங்களிலும் தேவனுடைய கற்பனையை விட்டு விலகாத தேவனாய் அவர் நடந்து கொண்டார். அந்த உதாரணம் எங்களுக்கு காணும். அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய வழியிலே நடப்பதற்கு. ஒரு பிள்ளை ஸ்கூல்ல இருந்து தகப்பனோட வெளியால் போகுது, திடீர்னு மழை பெய்ய தொடங்குது. அப்போ தகப்பன் வந்து கூட கொண்டு வந்தவர். இப்போ கூடையை கொண்டு வந்தவர் என்ன வருஷம் கூடையை திறந்துட்டு பிள்ளைகிட்ட சொன்னாராம். என்ன சொன்னார்? கூடையை விட்டு வெளியால் நில்லுன்னு சொல்லியிருப்பாரு. இல்லை, குடைக்குள்ளே என் பக்கத்திலேயே இருந்து கொள், அப்பொழுது நீ நினைய மாட்டாய். ஆனால் பிள்ளை சொல்லு கேட்குமா? பிராக்கு பார்த்து விளையாடிக்கொண்டு அப்படியே கூடையை விட்டு வெளியால் போய் நனைஞ்சிட்டு.
அப்போ இழுத்து எடுத்த தகப்பன் சொன்னாராம், நீ என் பக்கத்திலே இருந்தால் என்ன நனைய மாட்டா, ஆனால் நீ என்னை விட்டு விலகி போனா என்று சொன்னால் என்ன செய்வ? ஆண்டவரை விட்டு விலகி போனோம் என்று சொன்னால் போராட்டங்கள், இடுக்கண்கள், அழிவுகள் எங்களுக்கு வரும். ஆனால் அவருக்கு பக்கத்திலேயே நாங்கள் அவருடைய குடைக்குள்ள எப்படி இருக்கின்றது? அவருடைய அன்பு என்ற குடைக்குள்ள நாங்கள் எப்படி இருக்கலாம்? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது அந்த குடைக்குள்ளே நாங்கள் இருக்கிறவர்களாக இருக்கின்றோம். இந்த வருஷம் நாங்கள் தேறினவர்கள் அல்ல. நீங்கள் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், லீடர்ஸாக இருக்கலாம், வார்த்தையை கொடுக்குறவங்களா, என்னையும் சேர்த்து தான் நான் இந்த இடத்துல சொல்லுகிறோம். இந்த வருஷம் நாங்கள் தேறினவர்கள், அடைந்து விட்டோம் என்று சொல்லுகிறவர்களாக இல்லாத படிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களெல்லாம் தேவனுக்கு நாங்கள் பயப்பட வேண்டும், எந்தெந்த கட்டளைகள் எல்லாம் நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கின்றோம் என்பதை ஆராய்ந்து அந்த காரியங்களை திருத்தி 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 பரிசுத்தத்தை நோக்கி நடக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். இந்த வருஷம் நாங்கள் கிறிஸ்துவை போல ஒரு மறுரூபத்திலே மாறுகிற, அவருடைய முகத்தை பார்த்து அவரை போல மாற வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சையிலே நடக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அப்போ முதலாவது அவர் எங்கள் மேலே மகிழ்ந்திருக்கின்றார். நாங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினாலே அவருடைய பிரியத்தை அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். 2வது, அவர் எங்கள் மேலே அநாதி சிநேகத்தோடு அன்பாக இருக்கின்றார். அவருடைய அன்பிலே நாங்கள் நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்? அவருடைய கட்டளைகளிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 3வது காரியத்தை பார்ப்போம். யாருடையோ மொபைல் ஃபோன் கனெக்ட் பண்ணியிருக்குது, அதனால் சத்தங்கள் வருகின்றது. 3வது காரியம் வாசிப்போம். சகோதரன் வாசிக்கிறீங்களா? அந்த நாட்களில் அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த 3 காரியங்களும் இங்கே செப்பனியா 3:17 இருந்து எடுக்கப்பட்ட காரியம். அப்போ முதலாவது, அவர் எங்கள் பேரிலே சந்தோஷமாய் மகிழ்ந்திருக்கிறார், அதனாலே நாங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே நிலைத்திருக்க வேண்டும். 2வது, தம்முடைய அன்பின் நிமித்தம் அவர் எங்கள் மத்தியிலே அமர்ந்திருக்கின்றார், அவருடைய அன்பிலே அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். 3வது, அவர் என் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார், மகிழ்ந்து பாடுவார் என்று சொல்லப்படுகிறது. பாட்டு எப்போ பாடுகின்றோம்? தேவனுக்கு பாட்டு பாடுகிறோம். ஏன் தேவனுக்கு பாட்டு பாடுகிறோம் என்றால் அவர் கனத்துக்கும் மரியாதைக்கும் உரியவர் இல்லையா? அவர் மகிமைக்குரியவர், அவரை நாங்கள் புகழ்ந்து பாடுகின்றோம். அப்போ தேவன் எங்களை பார்த்து என்ன புகழ்ந்து பாடுகிறது? புகழ்ச்சியின் பாடல் மட்டுமே இல்லை, தாய் ஆராதனை, என்ன ஆராதனை பாடல் அல்ல, ஆரிராரோ பாடலும் பாடுறது தன்னுடைய பிள்ளையை பார்த்து இல்லையா? அப்போ தன்னுடைய பிள்ளையின் மேலே இருக்கிற சந்தோஷம், அன்பிலே வருகிற வார்த்தைகள் என்னவா இருக்குது? தான் பாடலாக இருக்கின்றது. ஏனென்றால் மார்க்கில் நாங்கள் பார்க்கிறோம், கிறிஸ்துவின் மேலே, அவருடைய ஏக சுதனின் மேலே வைத்த அன்பு, மகிழ்ச்சி, பிரியத்தின் நிமித்தம் அங்கே தேவன் ஒரு பாடலை பாடுகின்றார். என்ன பாடல் என்பதை பார்ப்போம். மார்க் 1வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், 30 வருஷமாக இந்த தேவன் இந்த உலகத்திலே வாழ்ந்து 30 வருஷத்துக்கு பிறகு அவர் தன்னை ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறதுக்கு முதலாவது அவர் செய்த காரியம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கே ஞானஸ்தானம் பெற்றார். அவர் ஞானஸ்தானம் பெற்று அந்த கரையிலே ஏறி வரும் பொழுது என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரில் இருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். அவர் ஞானஸ்தானம், அந்த ஞானஸ்தானம் எடுக்க தேவையே இல்லை. ஏன்? யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞானஸ்தானம் இப்போ நாங்கள் விசுவாசிகளுக்கு கொடுக்கிற ஞானஸ்தானம் அல்ல. ஞானஸ்தானம் எடுக்கிறவர்களுக்கு இதை நாங்கள் சொல்லி கொடுத்திருப்போம். யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞானஸ்தானத்தினுடைய பெயர் மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம். இப்பொழுது நாங்கள் கொடுக்கிறது கிறிஸ்துவின் ஞானஸ்தானமாக இருக்கின்றது. அப்ப இயேசு கிறிஸ்து மனம் திரும்ப வேண்டுமா? அவர் பிழையே செய்யாதவர். அப்ப அந்த இடத்துல யோவான் ஸ்நானன் தடுத்து சொல்கிறார், நீர் இந்த ஞானஸ்தானம் எடுக்க தேவையில்லை என்று. அப்ப அவர் சொல்லுகிறார், தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது என்னுடைய கடமையா இருக்குதுன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காகத்தான் அந்த ஞானஸ்தானத்தை பெற்றார். அப்ப அவருக்கு கீழ்ப்படிவு இருந்தது. அவர் கீழ்ப்படிவு மட்டுமல்ல,
அவர் தேவனுடைய சித்தத்தை ஆரம்பிப்பதற்கு முதல் அந்த ஞானஸ்தானம் என்ற கீழ்ப்படிவிலே அவர் ஞானஸ்தானம் எடுத்துவிட்டு தான் ஆரம்பிப்பேன் என்ற அந்த சிந்தையோடு அந்த இடத்திலே அதை ஆரம்பித்தார். அப்ப இந்த நிகழ்வு ஏன் முக்கியம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார் ஒன்று. இரண்டாவது, அவருடைய வாழ்க்கையிலே அவர் தன்னுடைய ஊழிய பாதையை ஆரம்பிக்கின்றார். 10வது வசனம் வாசிப்போம். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவைப் போல் தம்மில் இறங்குகிறதையும் கண்டார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னுடைய பிள்ளையை பார்த்து நாங்கள் என்னுடைய மாம்பழ குட்டி, இந்த பிளாப்பிள குட்டி என்று நாங்கள் கொஞ்சம் பாருங்க. அதே போல் ஆண்டவர் அதை பார்க்குறாரு. கிறிஸ்து அங்கே 30 வருஷம் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் எல்லா சோதனைகளிலும் அவர் ஜெயம் கொண்டவரா இந்த இடத்திலே தன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்த அந்த செய்த காரியத்தில் அவர் மகிழ்ந்து பிரியத்தோடு அவர் பேசிய பாடலாக அந்த இடத்திலே அந்த வருகின்றது. இதில் 3 காரியங்கள் இந்த இடத்திலே நடக்குது. முதலாவது, அங்கே அவர் ஒரு ஒப்புதலை, ஒரு அங்கீகாரத்தை கிறிஸ்துவுக்கு கொடுக்கின்றார். இது என்னுடைய நேச குமாரன் என்கின்ற, இவர் அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்கின்ற அங்கீகாரம் அந்த இடத்திலே அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. இரண்டாவது, அவர் இயேசுவை ஆசீர்வதிக்கிறார், ஒரு பிளெஸிங், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். அங்கே மூன்றாவது, ஒரு அபிஷேகம் வந்து இறங்குகிறது. ஏன், அங்கே புறாவை போல ஆவியானவர் இயேசுவின் மேலே இறங்குகிறது. அப்ப அவர் பாடல் பாடுகிறார் என்று சொன்னால் அங்கே தேவனுடைய சத்தம் எங்களை நோக்கி கேட்கின்றது. இது என்னுடைய நேச குமாரன் என்று சொன்னால் முதலாவது அவர் எங்களுக்கு அங்கீகாரம் தருகிறார். இந்த வருஷம் தேவன் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், எங்களை நோக்கி களி கூர்ந்து மகிழ்ந்து பாடுவார். அப்ப எங்களை அவர் அங்கீகரிக்கின்றார். தன்னுடைய நேச குமாரன் குமாரத்திகளாய் அவர் எங்களை அங்கீகரிக்கின்றார். அவர் எங்களை ஆசீர்வதிக்கின்றார். மூன்றாவது, அவர் எங்களுக்கு அபிஷேகம் செய்கின்றார். எதற்காக அபிஷேகம் செய்கின்றார்? அவருடைய சித்தத்தை, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக. அப்ப இந்த வருஷம் நாங்கள் சும்மா இருக்கிற நாட்கள் அல்ல. தேவன் என்ன சித்தம், என்ன நோக்கம் என் மேலே வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து செயல்படுகிறது. ஏனென்றால் அப்படி இயேசு செயல்படும் பொழுதுதான் இந்த வசனம் இயேசுவுக்கு பேசப்பட்டது. இந்த வருஷம் எங்களுக்கு என்ன சித்தம் இருக்கின்றது? சபைக்கு என்ன சித்தம் என்று கேட்கவில்லை. எங்கள் ஒவ்வொருவர் மேலும் என்ன நோக்கம் இருக்கின்றது, என்ன நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றப் போகின்றோம் என்பது முக்கியமாக இருக்கின்றது. யோவான் 4வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை நாங்கள் வாசித்து முடித்து விடுவோம். யோவான் 4. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கின்றது. அப்ப என்னவாம்? அவருடைய போஜனம், அவருடைய சாப்பாடு, அவருக்கு சத்து கொடுக்கிற, அவருக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கிற காரியமே என்னவாம்? தேவனுடைய என்னுடைய அனுப்பி அவருடைய சித்தத்தை செய்வதுதான். ஒரு மெரத்தன் ஓடுறவர் மெரதன் ஓடுறது கஷ்டமா? எத்தனை பேர் மெரதன் ஓடுறது கஷ்டம்னு நினைக்கிறீங்க? அநேக கிலோமீட்டர் ஓடணும், இல்லை விடாமல் ஓடணும். அவர் ஓடிக்கொண்டு போகும்போது அங்கே இடையில பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க. ஏன்? அவர்களுக்கு சத்து இருக்கணும் என்று சொல்லி. அப்போ ஒரு மெரத்தன் ஓடுகிறவர் அங்கே ஓடிக்கொண்டு ஓடி வந்து முடித்து முதலிடத்தை பெற்றுவிட்டார். அப்போ அங்கே ரேடியோ ஆக்கள் எல்லாரும் வந்து இன்டர்வியூ கேட்குறாங்க, நீங்கள் என்ன உங்களுடைய உடலை போஷிப்பதற்காக உங்களுக்கு இந்த சக்தி, இந்த பலம் பெறுவதற்கு நீங்கள் என்ன காரியத்தை உணவாக கொண்டீர்கள் என்று சொல்லி. அவர் யோசிச்சுட்டு சொன்னாராம், எனக்கு நான் சாப்பிட்ட உணவில் இருந்து இந்த பலம் பெறவில்லை. நான் எப்பெல்லாம் அந்த மெரதன் ஓட்டத்தில் சோர்ந்து போய் களைத்து போய் பலமில்லாமல் பலவீனனாய் வருகிறேனோ அப்பெல்லாம் நான் சிந்தித்து கொள்ளுவேன், முடிவிலே இருக்கின்ற அந்த பரிசு பொருளை சிந்தித்து கொள்ளுவேன். அந்த ஓட்டத்தை முடிக்கணும் என்ற அந்த சிந்தை எனக்குள்ள வரும். அது எனக்கு ஒரு பலத்தை தரும், ஒரு சத்தை தரும். அந்த பலத்தில் தான் நான் இந்த ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிறது அதுதான். அவர் என்ன சொல்லுகிறாரு? என்னுடைய போஜனம் என்னன்னு சொல்லுகிறாரு? அவருடைய கிரியையை, அவருடைய சித்தத்தின்படி அவருடைய கிரியையை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம். பாருங்க, இந்த வருஷம் எங்களுக்கு பலம் பெறப்போது, எப்படிப்பட்ட ஒரு ஊட்டச்சத்து எங்களுக்கு வரப்போகுது? நாங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறதுக்காக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அது ஒரு போஜனமாக, அது ஒரு ஊட்டச்சத்தாக, அது ஒரு பலமாக, அது ஒரு அபிஷேகமாக எங்களுக்குள்ளே கடந்து வருகிறதா இருக்கின்றது. 3 காரியங்களை நாங்கள் பார்த்தோம். முதலாவது, அவர் எங்கள் பேரிலே
சந்தோஷமாக இருக்கின்றார். அதனாலே நாங்கள் அவருக்கு பயந்து அவருக்கு பயப்படுகிற பயத்திலே நிலைத்திருக்க வேண்டும். ரெண்டாவது, அவர் தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்து இருக்கின்றார். அதனாலே அவருடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து. மூன்றாவது காரியம் நாங்கள் பார்த்தோம், அவர் எங்கள் பேரில் கம்பீரமாய் களி கூர்ந்து மகிழ்வுடன் பாடுகின்றார். அதனால் எப்படி இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை செய்வதே அவருடைய போஜனம் என்று சொன்னாரோ, அதே போல் இந்த வருஷம் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம் என்று நாங்கள் ஓட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஸோ கண்களை மூடி இந்த நேரத்திலேயும் நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுப்போம். முதலாவது, எங்களுடைய இருதயத்திலே ஒரு நிச்சயம் பெறட்டும், அவருடைய அன்பு நிலையானது. அவர் எங்கள் மேலே மகிழ்வுடனேயே இருக்கின்றார். ஏனென்றால் கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் எங்களை நோக்கி மகிழ்ந்து களி கூர்ந்து மகிழ்வோடு பாடுகின்றார். முதலாவது, அவருக்கு பயப்படுகிற பயம், அந்த கனத்தோடு அந்த மரியாதையோடு அவர் எனக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார், அதனால் எல்லா விதத்திலும் எல்லா நேரத்திலும் நான் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து என்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்கின்ற அந்த நிச்சயம் எங்களுக்கு வரணும். பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவங்களின் நிமித்தம், எங்களுடைய திறமையின் நிமித்தம் சடங்கு சம்பிரதாயமாக எங்களுடைய வாழ்க்கை மாறிவிடுகின்றது. சபைக்கு வருகிறது ஒரு சடங்கு, சபையில் ஆராதிப்பது ஒரு சடங்கு, இப்படி சடங்கு சம்பிரதாயத்துக்கு காரியங்களை செய்ய தொடங்குகின்றோம். அப்படி செய்ய தொடங்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ளே இல்லாமல் போகின்றது. அதனால் எல்லாரும் என்னையும் சேர்த்து நான் ஞாபகப்படுத்துக விரும்புகிற காரியம், தேவனுக்கு பயந்தே எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எதை செய்தாகிலும் நான் தேவனுக்கென்றே செய்வேன், தேவனுக்கு பயந்து செய்வேன் என்கின்ற ஒரு முடிவை என்ற நாள் எடுக்கணும். யோசிச்சு பாருங்க, என்னென்ன கடந்த காலத்தில் என்னென்ன காரியங்கள் கர்த்தருக்கு பயப்படாமல் செய்தோம். நாங்கள் பயப்படாமல் துணிந்து செய்த பாவங்களை நினைவு கூறுவோம், துணிந்து செய்த தப்பிதங்களை அசிங்கங்களை நாங்கள் நினைவு கூறுவோம். இதுதானே ஊழியம், இது ஒரு சின்ன ஊழியம், வெல்கம்ல தானே நிற்கிறேன், மீடியா தானே செய்கிறேன். ஊழியங்களை ஆண்டவர் கொடுத்த அந்த ஊழியங்களை நாங்கள் தூஷித்து பாவங்களோடு தப்பிதங்களோடு அந்த காரியங்களை தேவனுக்கான பரிசுத்த காரியங்களை செய்த அந்த தருணங்களை நாங்கள் நினைத்து பார்ப்போம். இன்றைய நாள் ஒரு முடிவெடுப்போம், இப்படி நான் இனி நடந்து கொள்ள மாட்டேன். ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, ஆண்டவரே கடந்த காலங்களில் ஆண்டவரே எங்களுடைய அனுபவத்தின் நிமித்தமோ ஒரு சடங்கு சம்பிரதாயமாக காரியங்களை ஆண்டவரே உமக்கு நாங்கள் செய்திருந்தோம் என்று சொன்னாங்களே, மன்னிங்க ராஜா. நீர் உயிருள்ள தேவன், நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் எங்கள் மேலே அன்பு செய்கிறவர். நமக்கு மேலே இருக்கிற அந்த மரியாதை கலந்த அந்த பயத்தின் நிமித்தம் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே உம்மிடத்தில் இரக்கம் பெற்று ஜீவன் பெற்று செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுங்க. இந்த வருஷம் ஒரு பெரிதான ஒரு மாறுதல் எனக்குள்ளே ஏற்பட வேண்டும் என்று ஒப்பு கொடுங்க. எனக்குள்ளே ஏற்படுகிற இந்த மாறுதல் என்னுடைய குடும்பத்தில் ஏற்பட வேண்டும், என்னுடைய சபையிலே ஏற்பட வேண்டும், இந்த தேசத்திலே அது பிரதிபலிக்க வேண்டும், இந்த தேசத்துக்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். எல்லா நேரங்களில் உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று ஒப்பு கொடுப்போமா? உங்களுக்கு கொண்டு ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்று நீங்கள் எண்ணுகிறீங்களா? நீங்கள் இந்த வருஷம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், 5 வருஷத்துக்கு முதல் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஏன் இயேசுவை என்னும் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளாமல் கூட இந்த இடத்துல கடந்து வந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு உங்களை படைத்த ஒரு படைப்பாளி ஒருவர் இருக்கின்றார். அவர்தான் தேவன். அவர் ஒரு நோக்கத்தோடு தான் உங்களை படைச்சிருக்கிறார். ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த உலகத்தில் நீங்கள் படைக்கப்பட்டவர்கள் அல்ல, இந்த தேசத்துக்கு நீங்கள் கொண்டு வரப்பட்டவர்கள் அல்ல. உங்களுக்கு என்று ஒரு நோக்கம் இருக்கின்றது. அந்த நோக்கத்தை இந்த வருஷம் நான் செய்து முடிக்க நான் முயல்வேன் என்று ஒப்புக்கொடுங்க. ஒரு புது பலம்,
ஒரு புதிய அபிஷேகம் இன்றைய நாளில் கடந்து வருகின்றது. எப்படி கிறிஸ்துவை மேலே ஒரு அங்கீகார வார்த்தைகள் தேவனினாலே பேசப்பட்டதோ, ஒரு அபிஷேகம் அவர் மேலே வந்து தங்கியதோ, ஆண்டவர் வானத்தை திறந்து அவரை ஆசீர்வதித்தாரோ, அதே போல ஒரு ஆசீர்வாதம், ஒரு அபிஷேகம், ஒரு அங்கீகாரம் இன்றைய நாளில் கடந்து வருகிறது. அந்த அங்கீகாரம் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க போகின்றது. பேய்கள் நடுங்குகின்ற ஒரு அதிகாரம், சத்துருவானவன் விலகி ஓடுகின்ற ஒரு அதிகாரம், உங்களை எதிர்த்து நிற்கின்ற பிசாசுக்கள் உங்களை விட்டு விலகி ஓடுகின்ற ஒரு அதிகாரம் இன்றைய நாளில் எங்கள் மேலே வந்து இறங்குது. ஆண்டவரே, உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்தை செய்வேன் என்று சொல்லுகிறவர் மட்டும் எழுந்திருங்க. உங்கள் மேலே நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். ஆண்டவரே, உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்தை செய்வேன் என்று ஒப்பு கொடுத்த இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய அங்கீகாரம் வந்து இறங்கியதற்காய் நன்றி. அந்த அங்கீகார வார்த்தைகள் ஒரு அதிகாரத்தை கொடுத்ததினாலே நன்றி என்று சொல்கிறோம். இன்றைய நாளிலும் சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல அதிகாரங்களையும் மேற்கொள்வதற்கான ஒரு அதிகாரம் எங்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறதப்பா. அதற்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகின்றோம். வானம் திறக்கப்பட்டது, தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கள் மேலே கடந்து வந்ததப்பா. நம்முடைய அபிஷேகம் புறாவை போல ஆவியானவர் எங்கள் மேலே வந்து தங்கியதற்காய் நன்றி. ஒரு புதிய பலத்தை, ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகத்தை எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய பிள்ளைகள் அந்நியர்களாயிருந்த எங்களை உம்முடைய வாரிசாக மாற்றிய அந்த அன்புக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அமர்ந்து கொள்வோம். அடுத்த காரியத்தை கடந்து செல்வோம்.